அதிகரித்து வரும் செலவினங்களுக்கும் உலகளாவிய சவால்களுக்கும் மத்தியில் மலேசியா தனது போட்டித்தன்மையை நிலைநாட்ட உயர் உற்பத்தி திறன் கொண்ட பொருளாதாரத்தை நோக்கி நகர்வதே அரசின் முக்கிய இலக்காகும் என்று துணை பிரதமர் டாக்டர் அமர் ஜைட் ஹமிடி தெரிவித்துள்ளார். பழைய அணுகுமுறைகளை தவிர்த்து தானியங்கி முறை, டிஜிட்டல் மயமாக்கல், புத்தாக்கம் ஆகியவற்றின் மூலம் உற்பத்தி திறனை மேம்படுத்த தொழில்துறையினர் அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கோலாலம்பூரில் நடைபெற்ற வணிக சமூகத்துடனான சந்திப்பில் பேசிய அவர், நாட்டின் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்ய தொழில்நுட்ப கல்வி, தொழிற்பயிற்சி முறை மிக முக்கியமானது என்றும், தற்போது SPM முடித்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் இவ்வழியை தேர்ந்தெடுப்பதால் 95 விழுக்காட்டிற்கும் அதிகமான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்கொள்ள விநியோக சங்கிலியை ஒரே மூலத்தை சார்ந்திருக்காமல் பல்வகைப்படுத்துவது நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு அவசியமானது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.